கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் ஒரு பீரியட்குள்ளே இறங்கி ஒரு வார் ஃபிலிம் நம்ம எடுக்கலாம், ஒரு எபிக் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் எடுக்கலாம் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட் மறுபடியும் உருவானதுக்கு காரணம் கிளாடியேட்டர். க்ரோவ் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அதாவது இந்த படம் பார்த்த பிறகு ஒரு ஹீரோ அப்படின்னா இவன் தான் அப்படின்னு சொல்ல வைக்கும் இந்த படத்தினுடைய பல காட்சிகள். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ ஷாட்ஸ் ஐ திங்க் அக்ராஸ் சினிமான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, இவன் ஒரு இடத்துல அப்படி நடந்து வருவான் அவங்க மத்தியில். அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறவங்கலாம் டக்குன்னு எழுந்து நின்று இவன் அப்படி டைனமிக்காக நடந்து போகும்போது டக்குன்னு நமக்கு பேரலல் அந்த ஆரம்பத்தில் மக்களாக கேட்குறான் அவன், ஆர் யூ நாட் என்டர்டெயின், போதுமா பைத்தியக்காரங்களா, இதுதானே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. அதுக்கு அந்த மக்கள்லாம் அதையும் கொண்டாடிட்டு கை தட்டிட்டு வா யாரா நீங்க எல்லாம். இது இன்னமும் காலம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் ரிட்லி ஸ்காட் படத்தை பற்றி பேச போகிறோம். இட் ஒன் 5 ஆஸ்கர் அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இப்போது நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் கிளாடியேட்டர் 2 ரிலீஸ் ஆக போகுது. இட் ஸ்டார்ஸ் பால் மெஸ்கல், பெட்ரோ பாஸ்கல், டென்சல் வாஷிங்டன் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் படத்தை நம்ம சுதீர் ஸ்ரீனிவாசனோட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா? வாட் வர் யுவர் தாட்ஸ்? அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை, அந்த டைமில் நம்ம இன்னும் பரிச்சயம் ஆகாத டைம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுக்கு, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம். ஐ திங்க் ரொம்ப ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இன்டர்நெட் ஈராலாம் நல்லா பூம் ஆன பிறகு தான். டவுன்லோட் ஈரா, நாங்கள்லாம் டாரண்ட்ஸ் ஈரா சொல்லாமல் தெரியல, பட் அதான் நடந்துச்சு. ஸோ அதன் வழியாகத்தான் உலக சினிமாவெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு பரிச்சயமாகி, ஸோ அந்த வரிசையில் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னா ஃபார் ஷுர். எல்லா விதத்துலேயுமே பல ஆங்கிள்ஸ் இருக்குல்ல இந்த ஃபிலிம். எல்லா விதத்துலையுமே ஒரு பிரம்மாண்டம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு படம். அண்ட் பிரம்மாண்டம் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் த விஷுவல், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் எமோஷன் ஆல்சோ. திஸ் இஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா பாப் கல்ச்சரை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம். அதோட டைலாக்ஸை எடுத்துக்கலாம். அந்த ஆர் யூ நாட் என்டர்டெயின்லாம் இன்னி வரைக்கும் மீம்ஸில் சுற்றிட்டு இருக்குல்ல. ஆமாம். அது வாட் டு யூ திங்க்? அது வார் ஃபிலிம்ஸ்னு வந்திருக்கு. இப்போ பிரேவ் ஹார்ட் வந்திருக்கு, அதுக்கு முன்னால் அதுவுமே அகாடமி அவார்டு வின் பண்ணியிருக்கிற படம். பென்ஹர் வந்திருக்கு, அதுக்கப்புறமாவும் இப்போ ட்ராய் வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. இப்போது கிளாடியேட்டருங்கிற படத்தை ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு திங் இது திஸ் இஸ் வை திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் என்னவா சொல்லுவீங்க? இப்போ பென்ஹர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இல்லை, அது ஒரு பீரியட் இருந்துச்சு ஹாலிவுட்டில் வேறு இந்த ஹிஸ்டாரிக்கல் எபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கவுபாய் ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் 60s 70s கிட்ட. கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் ஒரு பீரியட்குள்ளே இறங்கி ஒரு வார் ஃபிலிம் நம்ம எடுக்கலாம், ஒரு எபிக் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் எடுக்கலாம் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட் மறுபடியும் உருவானதுக்கு காரணம் கிளாடியேட்டர். ஓரளவுக்கு அது அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருந்த ஒரு காலம் 2000, if I remember it right. ஸோ மறுபடியும் அதை பப்ளிக் கான்ஷியஸ்னஸ்குள்ளே கொண்டு இது ஒரு விஷயமா ஆக்கும்ல. நமக்கு எப்படி பீட்சா ஹாரர் ரெகுலராக வர ஆரம்பிச்சதோ அது போல் சுப்பிரமணியபுரம் மதுரை படம் வரா மாதிரி இது அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம். அண்ட் நீங்கள் ஒரு டைலாக் சொன்னீங்க, ஆர் யூ நாட் என்டர்டெயின்ட் அப்படின்னு அவர் எல்லாரையும் பார்த்து கத்துற ஒரு லைன். அதுவே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த படத்தினுடைய டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைலாக்ஸ், மறக்க முடியாத வரிகள் ஆரம்பத்திலிருந்தே. ஐ திங்க் படம் ஆரம்பித்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பவர்ஃபுல் டைலாக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் அங்கே எடுத்த உடனே ஒரு வார் சீனில் தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு கான்குவெஸ்ட் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கும், பாபேரியன்ஸையோ யாரையோ காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெர்மானியான்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அங்கே எடுத்த உடனே அவர் என்னடா அவங்களுக்கு சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்ல ஒரே ஒரு வரி தான், பீப்புள் ஷுட் நோ when they are conquered. இவ்வளோ ஒரு சின்ன வரியில டக்குன்னு இது ஒரு தேவையில்லாத நம்ம ரிப்ளை பண்ணார், would you அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணார். அதுக்கு கரெக்ட். அதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த இடத்துலயே உங்களுக்கு மேக்ஸிமஸுடைய ஒரு மனநிலை எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு வரியும் ஒன்று வரும், வாட் வி டூ இன் லைஃப் எக்கோஸ் த்ரூ எட்டர்னிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. இந்த வரியை சொல்லி அவருடைய ட்ரூப்பை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வரி. ஸோ பவர்ஃபுல் லைன்ஸ், அதாவது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வரியும் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரியே இருக்கும் இந்த படத்துக்குள்ளே. டயலாக்ஸ் ஆகட்டும், ரசல் க்ரோவ் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அதாவது இந்த படம் பார்த்த பிறகு ஒரு ஹீரோ அப்படின்னா இவன் தான் அப்படின்னு சொல்ல வைக்கும் இந்த படத்தினுடைய பல காட்சிகள்.
அண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டேட்டடாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஒரு விஷயம், கதையை தாண்டி ஒரு ஹீரோயிசம் இருக்காது. அதுக்குள்ளவே மனுஷன் சும்மா அப்படி நடந்து வரும்போது அங்கங்கே மக்கள் வந்து அவருக்கு ஒபே பண்ணுறாங்க. அது ஒபே அப்படிங்கிறத விட மரியாதை, அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அந்த மரியாதைக்கான காரணம் என்ன? ஹீரோயிசமாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய அதாவது இவர் ரசல் க்ரோ பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வாக்கின் ஃபீனிக்ஸோடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமடஸ் வில்லனாக ரொம்ப இல்லை ஒன் ஆஃப் த மோஸ்ட் லேயர்டு பெர்ஃபார்மன்ஸஸ். அவ்வளோ சுலபமே கிடையாது. வெறும் கெட்டவனா கூட நம்ம அவனை பார்க்க முடியாது. ஒரு மாதிரி பாவமான ஒரு கெட்டவன். ஸோ அண்ட் ஆன்ஸ் சிம்மர் மியூசிக் இட் ரியலி புட் ஹிம் ஆன் த மேப் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிம். ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் பல காரணங்கள். இப்போ நம்ம மேக்ஸிமஸ் வெர்சஸ் காமடஸ் ரசல் க்ரோ வாக்கின் ஃபீனிக்ஸ் யூஸ்வலாக அனாலிசிஸில் சொல்லப்படுறது என்னென்னா, இப்போ நம்ம காமடஸோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து ப்ராப்பராக நிறைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் அ வில்லன் அவருக்கு வந்து டேடி இஷ்யூஸ் இருக்கும், அவருக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கும். அவர் என்ன தான் ஈவில் ஸ்கீமிங்காக இருந்தாலும் பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவார். கடைசியில் இந்த ஈகோனால சரி ஒத்த கொத்த வாடா அப்படின்னு பண்ணுவாரு. இல்ல அப்ப கூட ஆல்ரெடி முதுகுல ஒரு 2 குத்தி முடிச்சிட்டு சரி ஜெயிச்சிருவோம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு தானே வருவாரு. பட் இந்த சைடில் மேக்ஸிமஸ் எடுத்துட்டோம்னா அவர் வந்து பியோர் ஹீரோ. அவர் ஒரு செம்ம லீடர், நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ட்ராஜடிக்கு தள்ளப்பட்டு அங்கேருந்து முன்னேறார் அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு கேரக்டர் ரைட்டிங்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பேரிட்டின்னு பார்ப்பீங்களா, இல்லை இது ஒரு ஹீரோ ஸ்டோரி அதனால இவன் வந்து ஒயிட்டாக தான் இருக்கான் அப்படின்னு நீங்கள்? இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ ரசல் க்ரோ மேக்ஸிமஸ் வந்து ஒரு கிளாசிக் ஹீரோ. அவனுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய கிரே ஷேட்ஸ் நீங்கள் அவன் ஹீஸ் அ நோபல் மேன், மாரலி ரைச்சியஸ் மேன், கிரேட் லீடர். அதாவது மேக்ஸிமஸை பார்த்தா இவன் ஒரு ஒரு மனுஷனுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவன் தவறே செய்யாதவன். லுசில் அப்படின்ற கமடஸோடைய ஒரு அக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா, லூசிலா. அவங்க வந்து இவன் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய உறவு இருந்திருக்கு பாஸ்ட்ல அப்படின்னும் போது ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கும் போது கூட அதை யூஸ் பண்ணிக்காத ஒருத்தன் இல்லை, இது இப்போ தப்பு, இது எனக்கு தேவையில்லை, என்னுடைய மனைவி குழந்தைங்க வெயிட் பண்ணுறாங்க, என்னுடைய வேலை அதுதான், பவரே வேணான்னு சொல்கிற ஒருத்தன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அபூர்வமான ஒரு குணம். நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமஸோடைய அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு லீடர், அவனுக்கு அடியிலே ஆமை இருக்கு. ஒரு மிலிட்ரிலாம் எவ்வளோ சுலபமாக ஒரு கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ண முடியுன்றதுக்கு ரியல் லைஃப்பில் நமக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கு. அவருக்கு அதாவது ரோம் அந்த டைமில் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் இட்ஸ் பிரைம்டு ஃபார் அ டேக் ஓவர். அண்ட் அதுக்கு பெர்மிஷனும் ஆல்ரெடி மார்க்கஸ் ஆரிலியஸ் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் கூட எனக்கு பவர் மேலே ஒரு பெரிய வெறி அவருக்கு சுத்தமாக கிடையாது. மார்க்கஸ் ஆரிலியஸ் நீ எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லும்போது கூட, நீ தான் என் பையனாக இருந்திருக்கும், ஆனால் நீ என் பையனாக இல்லை, பட் பரவாயில்ல நீ எடுத்துக்கோ, நீ அடுத்த ஆகு, கமாண்டராக ஆகு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவருடைய வரி சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. ஐயோ அதனால தான் நீ ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேட் அவன் ஒரு கிளாசிக்கல் ஆர்க் வழியாக தான் அவன் போகிறதா நான் பார்க்குறேன். ஒரு பெரிய இழப்பு நடக்குது, அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வர. இப்போ மார்க்கஸ் ஆரிலியஸ் வந்து மர்டர் ஆக படலை அப்படின்னா வந்து எஸ் சொல்லியிருப்பான், நோ சொல்லியிருப்பான். ஏன்னா அது நம்மளுக்கு அவன் என்ன டிசைட். ஐ திங்க் மேக்ஸிமஸ் would have said yes தான் நினைக்கிறேன். அது எதனாலன்னா தனக்கு வந்து ஆள்றது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசைனால கிடையாது. அவன் எஸ் எதுக்கு சொல்லணும்னா மார்க்கஸ் ஆரிலியஸ் சொன்ன மேலே இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன் சம் லெவல் அது ஒரு ப்ராக்ஸி டேட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அவர் எந்த அளவுக்கு இவனை பையனாக பார்க்குறாரு, இவனும் ஆல்மோஸ்ட் அவரை அப்பாவாக தான் பார்க்குறான் அப்படின்னு நினைக்கும் போது தென் ஐ திங்க், ஏன்னா தன்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான், அவர்கிட்ட பேசுறதுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம், போக மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வரியும் வரும். ஸோ அவருடைய மனமாற்றம் இங்கே நடக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் நல்லதுக்கு தானே நிற்கிறேன் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் என்றைக்குமே இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன நல்லது அப்படின்னா, ரோம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரிப்பப்ளிக்காக இருந்த நாடு. இருந்ததுலேருந்து சீசர்ஸ் வந்து மறுபடியும் இந்த நாட்டை அவங்க கைப்பற்றி டிக்டேட்டர்ஸாக மறுபடியும் மாறி பல வருஷங்கள் ஆகி அந்த வரிசையில் வர்றவர் தான் மார்க்கஸ் ஆரிலியஸ். ஸோ அவருக்கு அதில் பெரிய குற்ற உணர்ச்சி இல்லை. இந்த நாடு செழிப்பாக இருக்கணும், நல்லா நடத்தப்படணும் அப்படின்னா ஒருத்தன் மட்டும் ராஜாவாக இங்கே இருக்கக்கூடாது, ஒருத்தன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. அவருடைய ஆசை, அவருடைய லெகசிக்கே அவர் ஆசைப்படுறாரு. நான் இறந்த பிறகு மார்க்கஸ் ஆரிலியஸ் யார் அப்படின்னு இந்த உலகம் யோசிக்குது அப்படின்னா அவன் ரோமை மறுபடியும் நல்வழியில் நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரணும்ட்டு. ஸோ அந்த ஒரு நோக்கமும் எனக்கு தெரிஞ்சு புரியுது மேக்ஸிமஸ். இன்ஃபேக்ட் அவர் செத்து கிடக்கும் போது மேக்ஸிமஸ் அவரை பார்த்துட்டு ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுவார். அதை
அதை பார்த்த கொமோடஸ் வந்து ஒரு 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 ஷாட் இருக்கும் வேற மேக்ஸிமஸ் வந்து சீசர் டெட் பாடியை பார்த்துட்டு ஃபாதர்னு கூப்பிடும்போது இவன் ஜஸ்ட் ஒரு இது காட்டும். இத்தனைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா கமோடஸ் ஏற்கனவே மேக்ஸிமஸை பிரதர்லாம் சொல்லுவான், வேற யாருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை கிடையாது. இது ஸ்பெசிஃபிக்கா மேக்ஸிமஸை பொறுத்து மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பிரதர் என்ன எப்படி போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா மேபி காமோடஸ் நிஜமாவே ஒரு ப்ராக்ஸி பிரதர் ஃபிகராக கூட நினச்சிருக்கலாம் அட் ஒன் பாயிண்ட். பட் அவனுக்கு எங்கே மாறுது அப்படின்னும் போது ஒரு போட்டி பொறாமை அப்படின்னு வர ஆரம்பிக்கும் போது அது வேற மாதிரி மாறும். அது வரைக்கும் அவன் வந்து இவனை ஒரு பிரதராக தான் பார்க்குறான். அவன் ஃபாதர்னு கூப்பிடுக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ஒன்று வந்து போயிட்டு இருக்கு. நீயும் அப்பா இவர் அப்பாவா தான் பார்த்துருக்க, எங்க அப்பாவும் அவனை வந்து இது கொடுத்துருக்காரு. ஸ்கீமர், கான்ஸ்டன்டாக ஸ்கீம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறான்ல. அவனுக்கு சராசரி விதங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீரம் அப்படின்ற ஒரு குணம் சுத்தமாக கிடையாது. நோபிலிட்டி இல்லை, மொராலிட்டி எத்திக்ஸ் கிடையாது, கிடையாது. நீ எதுவுமே இல்லாதப்போ எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னா நான் அதை எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்? ஸ்கீமிங் பண்ணி மட்டும் தான் ஒரு சாணக்கிய வேலை இங்கே செஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறான்ல. ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் அந்த மார்க்கஸ் ஆரியலிஸுங்கிறவரை ஆஸ் அ ரூலர், ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னு பார்க்க வரும்போது வுட் யூ சே ஹீஸ் அ பேட் பேரண்ட்? ஏன்னா அவர் ரோம்க்கு இஸ் கன்சிடர்ட் அ கிரேட் கிங்னாலும் அவர் பையன் அவர் ஒழுங்காக இது பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கிங்காக இருக்கிறதுலேயே அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் இவர் இறக்க போகிறாருன்னு தெரிஞ்ச அந்த ஸ்பேஸில் கூட ஒரு லாஸ்ட்டில் ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் இருக்கும் அவருக்கும் மேக்ஸிமஸுக்கும் ஒன் ஆன் ஒன். நீ தான் ராஜாவாகணும் அடுத்து எனக்கு பிறகு அப்படின்னு பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், இத்தனை காலகட்டம் நான் ஆண்டிருக்கேன், அதில் 4 வருஷம் தான் பீஸ் இருந்திருக்கு, மற்றபடி வெறும் போர்னு அதுலேயே தான் இருந்திருக்கேன்னு போது அவர் ராஜாவாக இருந்ததுலேயும் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி நாட் அ குட் பேரண்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தகப்பனாக காமோடஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வேலையை செய்யாததனுடைய ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை அவருக்கு நீங்கள் கவனிக்கலாம். அந்த பேட்ரிசைட் சீனுக்கு முன்னாடி ஜஸ்ட் மோமெண்ட்ஸ் பிஃபோர் அவர் ஆல்மோஸ்ட் இவனுக்கு கீழே அப்படி ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு தான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு காமோடஸை. நான் ஒரு ராஜா தான், உன் மேலே எனக்கு பெரிய அன்போ காதலோ இல்லை, ஒரு பெரிய ஒரு மகன் அப்படின்ற ஒரு பெரிய பாசமே எனக்கு இல்லை உன் மேலே. அப்படி அது இல்லாதது என்னுடைய தவறுன்னு நினைக்கிறவர் அவர். ஐ ஃபெயில்ட் யூ ஆன் சம் லெவல்ன்ற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. நீ இப்படி வந்தன்னா நீ பிறக்கும்போதே இப்படி ஆகலைல்ல, ஏதோ ஒரு இடத்துல நீ இப்படி ஆயிட்டேன். ஸோ நான் சொதப்பிட்டேன், நான் கான்ஸ்டண்ட்டாக வாருன்னு வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கேன். அதனால தான் மேபி அவருக்கு இன்ஃபேக்ட் அந்த முதல் வார் சீன்லேயும் அவர் அங்கே இருப்பார். அந்த வார் ஆக்ஷன் அவ்வளோ வயசான பிறகும் அந்த இடத்துல அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டே போடா முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ யூ கேன் சி ஹீஸ் அ மேன் ஹூ லைக்ஸ் டு பி அவுட் ஆன் த ஃபீல்ட். அதனால தான் அவருக்கு மேக்ஸிமஸ் மேலே ஒரு பெரிய பாசம் வருது, லீடராக பார்க்குறாரு. பட் நீங்கள் அங்கே இருக்குன்னா உங்கள் பையனை யார் பார்க்குறதுன்ற ஒரு கேள்வி. அங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஓரளவுக்கு லீட் ஆன் பண்ணியிருக்காரோ. ஏன்னா மேக்ஸிமஸ்க்கு அது சர்ப்ரைஸாக தான் வருது, ஓ இவர் நம்மள தான் கிங்காக ஆகணும்னு பார்க்குறாரா. கொமோடோஸ்க்கும் அது ஒரு சர்ப்ரைஸாக வருது, ஓ நான் சக்ஸஸர் இல்லையா அப்படின்னு. இதை இஃப் யூ ஹேட் தீஸ் பிளான்ஸ் இன் மைண்ட், இதை வந்து ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமே. எனக்கு அந்த ஆங்கிள் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இவர் ரொம்ப கான்ஃப்ளிக்டடான ஒரு ராஜாவாக இருக்காருன்றது தான் நமக்கு தோணுது. அண்ட் விச் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம்னு நினைக்கிறேன். ரிச்சர்ட் ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோலில். ஐ திங்க் ஹாரி பாட்டர் பார்த்தவங்களுக்கு அந்த முதல் டம்பிள்டோர் தான் ரெண்டாவது டம்பிள்டோரை விட ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி லைக்கபிள் அஃபெக்ஷனேட் ப்ரெசன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஹீஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட்டோ. இந்த கான்ஃப்ளிக்ட் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அவர் முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு டைமில். இவன் தான் அது தொட்டு நடக்குது இல்லை, சீசருடைய புள்ள அடுத்த சீசர் ஆகுறான், அவனுடைய புள்ள இன்னொரு சீசர் ஆகுறான்னும் போது. ஆனால் இவருக்கு அந்த பேட்டர்னை மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி ஆள் ராஜாவாக இருக்கிறது அவருக்கே பிடிக்கல. அவர் வாழ்ந்துட்டார் காலம்பூரா இருந்து பார்க்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய தீமைகள் தான் அதிகம்னு தோணுது அவருக்கு. பாரு சுற்றி எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரு அவர் ஆல்ரெடி அவர் ராஜாவாக இருக்கும்போது. ஸோ ஐ ஃபீல் லைக் கண்ணு முன்னாடி மேக்ஸிமஸ் மாதிரி ஒரு ஜென்ரல் ஆள்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒருத்தன், ஒரு நல்ல மனுஷன் இருக்கும்போது என்னுடைய பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை நான் பார்க்கக்கூடாதா, வை நாட் அப்படின்ற ஒரு விதை எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் வருஷமாகவே அவர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட்டில் மேக்ஸிமஸ் வந்து அந்த ஆர்மியை அவன் நடத்துகிற முறை, அவன் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவன் இன்ஸ்பயர் பண்ணுற முறையில் அந்த தூரத்தில் இருந்த ஒரே ஒரு பார்வை மட்டும்தான். அவர் பார்வையிலேயே
அவர் எந்த அளவுக்கு இவன் இவன் ராஜா ஆனால் இந்த ஊரே நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐ திங்க் ஐ நோ வாட் யூர் சேயிங், லீட் ஆன் பண்ணியிருக்கலாம். அவன் இன்ஃபேக்ட் காமோடஸ் வந்து அந்த பேட்டிலுக்கு வரும்போது அவர் ஒரு மாதிரி பப்ளிக்காக எம்பாரஸ் பண்ணுவார். அவர் ஸோ மச் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் ரோம் அப்படின்னு அவனை ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி, நீ இப்போ என்கிட்ட பேசானா அவர் பாட்டில் ஹார்ஸில் வந்து மேக்ஸிமஸை கூட்டிட்டு கிளம்பிடுவார் காமோடஸ் வரும்போது. அங்கெல்லாம் கொஞ்சம் நீ பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணுவார். பட் விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு வீரம் அப்படின்ற ஒரு விஷயம் இது எந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதைன்றது ஒன்று இருக்குல்ல. அந்த காலத்தில் ஹீரோயிக் குவாலிட்டிஸ் ஃபார் அ மேன் அப்படின்றது என்னென்னலாம் பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஐ திங்க் ஸ்டாய்சிசம்ன்ற ஒரு ஃபிலாசபிக்கு அடியில் அடங்கக்கூடிய குணங்கள் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவான். யார் காமோடஸ் வில் மென்ஷன் டு ஹிம். நீ எனக்கு சின்ன வயசில் வளர்க்கும் போது ஒரு 5-6 குவாலிட்டிஸ் எனக்கு சொல்லுவேன். ஐ திங்க் எனக்கு டெம்பரன்ஸ் ஞாபகம் இருக்குது, விஸ்டம் ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி 2-3 குவாலிட்டி சொல்லுவான். ஆனால் அது எதுவுமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது கிளாடியேட்டர் எடுத்துக்கிட்டோன்னா, நான் கம்பேரிசன்ஸ் வித் நிறையா பாப் கல்ச்சர் இது நம்ம பண்ணலாம். ஒரு காட்ஃபாதர் ஆங்கிள் கூட இருக்குது, சக்சஷன், இந்த இவன் வந்து ஃபேவரட்டு, இவன் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி. பொன்னியின் செல்வனுக்கு கூட இன்ஃபேக்ட் நம்ம கொண்டு வரலான்னு இவன் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட், ஆனால் கிங் ஆகணும்னு இப்போ ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறான், ஒருத்தன் ஆசைப்பட்றான் அந்த மாதிரி. பட் ஒரு பேரலல் நான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக என்ன பட்டுச்சுன்னா வந்து காமோடஸோட கேரக்டருக்கும் ஜோக்கர் ஆர்தர் ஃப்ளெக்குக்கும் ஒரு ஆப்வியஸ் கம்பேரிசன், 2 பேரும் வந்து பிளேட் பை வாக்கின் ஃபீனிக்ஸ். பட் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதோ இப்போ ஜோக்கர் வாக்கின் ஃபீனிக்ஸ்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஓகே, 2வது படம் வந்த பிறகு 2 பேருமே வந்து ஒரு அஃபெக்ஷன் கிடைக்காம சின்ன வயசில் வளர்ந்தவங்க, அதனால சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. 2 பேருக்குமே வந்து there is one person who எனக்கு கிடைக்காதெல்லாம் உனக்கு கிடச்சிருக்கு. ஆர்தர் ஃப்ளெக்குக்கு ஒரு ப்ரூஸ் வேன் இருக்கான், நான் இருந்திருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. இவனுக்கு ஒரு மேக்சிமஸ் இருக்கான், நான் லவ் பண்ணுற பொண்ணு உன்னை லவ் பண்ணுறான், எங்கள் அப்பா உன்னை வந்து அப்பாவா பார்க்குறாரு, பீப்புள் வந்து உன்னை வந்து அப்படியே வந்து எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து நின்றுருக்கேன், நீ ஏதோ கிளாடியேட்டர் சண்டை போட்ட பீப்புள் நம்ம தமிழில் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பேரல்ஸை நீங்கள் எப்படி there are obviously dissimilarities, but எனக்கு இதில் ரொம்ப என்ன யோசிக்க வைக்கிற ஒரு தன்மை என்னன்னா, ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதாவது ஒன்றும் ஏழெல்லாம் கிடையாது, ரொம்ப பரிதாபமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற ஒருத்தன்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு ராஜாவுக்கு தான் பிறந்திருக்க. பட் அஃப்கோர்ஸ் நீ ராஜாவுக்கு பிறந்தாலும் உனக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்றது என்ன? அப்ரூவல், ஜெனுவன் அஃபெக்ஷன், அதை அவன் தேடிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன்ல. படம் ஆரம்பத்தில் இருந்து அப்பா கிட்ட தேடுறான், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி ட்விஸ்டட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அவனுக்கு லுசிலா கிட்டே இருந்து. அவனுடைய எதிர்பார்ப்பே ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. ஐ திங்க் பார்டரிங். திடீர்னு ஒரு அம்மாவாக பார்க்குறான், திடீர்னு ஒரு காதலியாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கே அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா எந்த இடத்துலையும் அவன் ஃபோர்ஸும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்சம் ஒரு மாதிரி முத்தம் வைக்கிற மாதிரி கிட்ட போகிறான், ஆனால் அவள் கொஞ்சம் அப்படி சினிக்கிட்டு அவள் இப்படி திரும்பிட்ட உடனே இவனுக்கு அந்த அவளை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல he again lacks that I don't know, it's a horrible word to use in this context, but courage. அது அவனுக்கு எதுவுமே ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு உடல் அளவில் ஒரு வீரியம் இல்லாதவனாகத்தான் இருக்கான் ஆரம்பத்தில் இருந்து. ஸோ இப்போ நீ ஒரு வீரனாக இருக்க மேக்சிமஸ், நீ ஒரு வீரனாக இருக்க, உனக்கு இன்ஸ்டிங்க்டிவாகவே நீ ஒரு தலைவன். எங்கே போனாலும் உன்னால் யாரை வேணால் மோட்டிவேட் பண்ண முடியாது. அதாவது அவங்க வந்து உனக்கு ஹைரார்க்கியில் கீழே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரி சமமாக இருக்கிறவங்களே உன்னை தலைவனாக பார்க்குறாங்க. விச் வி சி அவன் கிளாடியேட்டர் ஆன பிறகு என்ன நடக்குதுன்னு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ ஷாட்ஸ் ஐ திங்க் அக்ராஸ் சினிமான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, இவன் ஒரு இடத்துல அப்படி நடந்து வருவான் அவங்க மத்தியில். அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு எழுந்து நின்று இவன் அப்படி டைனமிக்காக நடந்து போகும்போது டக்குன்னு நமக்கு பேரலல் அந்த ஆரம்பத்தில் அவன் சோல்ஜர்ஸ் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், பேரே தெரியாது, ஸ்பானியார்ட்னு யாருன்னே தெரியாது. ஆனால் சம்திங் அபவுட் யுவர் பாடி லாங்குவேஜ் உனக்கு இயல்பாக இது வருது இல்லையா? ஸோ அது இட்ஸ் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இல்லை காமோடஸ் கிட்ட. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஏன் தப்பா எனக்கு வராததுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு வரல, உனக்கு வருது, எனக்கு வரல. there are which is why Commodus tries to tell his father many types of courage இருக்குப்பா. கரேஜுங்கிறது பேட்டில் ஃபீல்டில் போய் சண்டை போடுறதான் கிடையாது, எனக்குள்ளேயும் ஒரு பெரிய கரேஜ் இருக்குது. இப்போது பேட்ரிசைடு பண்ணி ஒரு ஆட்சியை கைப்பற்றி தன்னுடைய அக்கா என்னை கேவலமாக நினச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறதும் ஒரு விதமான ட்விஸ்டட் கரேஜ் தானே. அது மேபி அது அவனுடைய ஒரு ஸ்ட்ரெங்க்ஸை பாசிட்டிவாக சேனல் பண்ணியிருக்க முடிஞ்சிருந்தால் அது ரோங்கு கூட பயன்பட்டிருக்கலாமோ என்னவோ. இட்ஸ் வெரி மேக்கியவெல்லியன் இல்லையா? ஸோ would you call Commodus a product of his upbringing and his society அப்படின்னு? Yeah, and his natural abilities, I think, or the lack of them. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் உன்னை வந்து நீ ஒரு
ஆடுறதுக்கு தகுதியானவனான்னு தீர்மானிக்குது இல்லையா? இப்போ இன்றைய காலகட்டத்தில் பேச்சு திறமை ரொம்ப முக்கியமாகுது ஒரு டெமோக்ரஸியில். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலகட்டத்தில் நீ ஃபீல்டுக்கு போய் சண்டை போடுவியா? ஹீரோய்க்காக உன்னால் நடந்துக்க முடியுமா? தெளிவான பேச்சு இருக்கா அப்படின்றதும் அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் அது மட்டுமே இல்லைல்ல. இப்போ நம்ம ஏன்னா ரோம் ஆஸ் அ சொசைட்டி இதோட போர்ட்ரேல் நம்ம பார்த்தோம்னாலுமே வந்து அவங்க ஒரு நுவான்ஸ்டான சொசைட்டியாக போர்ட்ரே படப்படுறாங்களன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு வைலன்ஸை என்ஜாய் பண்ணுற ஒரு க்ரௌடாக இருக்காங்க. ஸ்லேவ் ட்ரேடுங்கிறது எக்கானமியோட ஒரு ரொம்ப கோர் ஆஸ்பெக்டாகவே இருக்குது. ஸ்லேவ்ஸை வாங்கி அங்கே ஒரு ஃபுல் ப்ராசஸ் நடக்குது ஸ்லேவ் ட்ரேடுக்குன்னு. ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்குது. என்னதான் ஒரு செனேட் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த சீசர் வரும்போது தான் வந்து அது ரொம்ப வீக்கான ஒரு செனேட் ஆயிருச்சு அப்போதைக்கு. அந்த செனேட் அப்படின்றது நம்ம இன்ஃபேக்ட் ரோமன் சிவிலைசேஷனே எடுத்து பார்க்கும்போது இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா ஆல்ரெடி சீசர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. செனேட்டை வந்து சும்மா உப்புக்கு சப்பா அவங்க வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல செனேட் ஆளுமையில இருக்கும் பொழுது ரோமன் சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ் ஆயிருக்கு. ஓகே, ஆனா இப்போ இது ஒரு 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 டெக்கடன்ஸ், அந்த ஒரு அழிவுக்கு நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் நம்ம அந்த கதைக்குள்ளேயே நம்ம போய் சேர்றோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே காங்கர் பண்ணிட்டாங்க. நீங்க அத்தனை பேர் அவ்வளோ கல்ச்சர்ஸை நீங்க காங்கர் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அந்த இது ஒரு சேயிங் குட் டைம்ஸ் பர்த் பேட் மென், பேட் டைம்ஸ் பர்த் குட் மென் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ. ஸோ லைக் ஸோ இந்த டைம்ல செனேட் பெருசா பவரே இல்லை. அதில் ஐ திங்க் கேட் ஸ்ட்ராக்கர்ஸா சம்திங் லைக் தட். அதில் அந்த ஒரு கேரக்டர் உடைய ஒரு ரோம்காக நான் நன்மைக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிலிமில். லைக் வெரி மாரல் சென்டர் அப்படின்னு தோணும் இந்த படம் பொறுத்த வரைக்கும். தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இங்கே ஒரு நன்மை நடத்துறதுக்காக நான் காமடஸை எதிர்க்க கூட தயார். பின்னாடி போய் அவன் ஒரு விதமான ஒரு ஸ்கீமிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்கீமர்ஸ் வர்சஸ் நீ ஒரு ஸ்கீமர்னா செனேட் அவங்க வேற விதமான ஒரு ஸ்கீமிங். பட் என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைன்ஸ் இன் த ஃபிலிம் ஐ திங்க் ஹீ சேஸ் சேயிங் ஐ மே நாட் பி அ மேன் ஆஃப் த பீப்புள் பட் ஐ எம் அ மேன் ஃபார் த பீப்புள். வாட் அ லவ்லி லைன். லைக் அது வந்து உன்னுடைய ஒரு மோட்டிவேஷனை முழுமையாக சொல்லதில்லை. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் அதுதான் ஒரு தலைவனுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பின்தங்கிய நிலையிலும் கூட நீ அவங்களுடைய நன்மைக்காகவே நீ போராடிக்கிட்டு இருக்கணும். நீ அவங்கள போல் ஒருவன் ஆகிடக்கூடாது. ஆயிட்டானா நீ சூப்பராக வளரலாம், ஈஸி. பட் அவங்கள முன்னேற்றுறது தான் உன்னுடைய வேலை. ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கும் அஹெட் ஆஃப் த கர்வ். சில முறை அவங்க உன்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீ போராடணும்ல. இப்போ நம்ம பாலிடிக்ஸ்னே எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் ரோமன் டைம்ஸில் இருக்கிற நிறையா பாலிடிக்ஸ் வந்து இப்பயுமே ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிக்டேட்டர் இருக்கான், ஒரு பக்கம் ஒரு பிளேக் போயிட்டு இருக்கு ஊரில், ஆனால் டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கனால இந்த கேம்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஒரு மாப் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிளாடியேட்டர், பட் பப்ளிக்கு பிடிச்ச மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறாங்கனால ஒரே நாளில் அவனை லேப்பப் பண்ணாங்க. மேக்ஸிமஸ் யுவர் த சேவியர் ஆஃப் ரோம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் அவங்க கொண்டாடுறாங்க. அவனுக்கே புரியாது. அவன் இன்ஃபேக்ட் இன் அமாங் த மெனி பெட்டர் ஷார்ட்ஸ் இந்த ஃபிலிம், அவன் அந்த கொலோசியம் நடுவில் அவன் நின்றுக்கிட்டு ஐ திங்க் ஒரு கிளாடியேட்டர் வேலை முடிஞ்சிருக்கும். அப்போதான் எல்லாரையும் வீழ்த்திட்டு ஆர் யூ நாட் என்டர்டெயின் அந்த காட்சியில் அவன் கேட்டுட்டு அவன் நக்கலா கேட்கிறான். அவன் ஆர் யூ நாட் என்டர்டெயின், போதுமா பைத்தியக்காரங்களா, இதுதானே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. அதுக்கு அந்த மக்கள்லாம் அதையும் கொண்டாடிட்டு கை தட்டிட்டு வா யாரா நீங்க எல்லாம் என்ன விலங்குகள் மாதிரி இருக்கீங்க, மனுஷங்க மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் வுட் யூ சே அதோட பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அது பேசுகிற இதெல்லாம் வந்து இன்னுமே நம்ம இந்த காலத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இன்னும் ரெலவெண்ட்டாக கான்ஸ்டன்ட் இல்லை. பல ஃபிக்ஷன்லையும் நம்ம பார்த்துருக்கோம், ரியாலிட்டிலையும் பார்த்துருக்கோம். ஹங்கர் கேம்ஸ் கூட சட்டு ஞாபகம் வருது. அதுலேயும் உனக்கு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீ சும்மா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேற ஒரு வயலண்ட் விளையாட்டு நடத்துகிற. அப்பேரண்ட்லி when I was reading about Roman civilization, அந்த டைமில் அவங்களுடைய ஷெட்யூலே இப்படியாக தான் இருக்குமா. காமடஸ் தலைமையில் இருக்கும்போது அப்பேரண்ட்லி ஹி ஹேட், இந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க ஒரு 250 நாளுக்கோ என்னவோ ஒரு 150 நாளைக்கு let us have the gamesன்ற மாதிரி 150 நாள்னு. பட் இன் ஆக்சுவாலிட்டி அப்பேரண்ட்லி இட் வெண்ட் ஆன் ஃபார் இயர்ஸ். நிஜத்தில் அது எப்படி அந்த இடத்துல கிளாடியேட்டர் வேலை மட்டும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அங்கே வந்து திருடுறவன், கொள்ளையடிச்சவன், யாரெல்லாம் ஒரு கிரைமில் மாட்டிக்கிட்டானோ அவனை வந்து நீ கொல்ல போகிற அப்படின்னா அது கொலோசியமில் தான் நடக்குமா. ஸோ காலையிலேருந்து ஷெட்யூல் போட்டு, அதுவும் எப்பேற்பட்ட மரணங்கள் நடக்கும் அப்படின்னா அங்கே டைகர்ஸை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களாம். ஒரு 5 டைகர் ரிலீஸ் பண்ணிவிட்டு 5 கைதிகளை ஃப்ரீயாக விட்டுருவாங்களாம். ஓகே முடிஞ்சா நீ இதுலேருந்து இது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுமக்கள் would be free to come and join. உன்னுடைய கிளாஸ், சோஷியல் கிளாஸில் நீ எங்கே இருக்கன்றதை பொறுத்து உனக்கு சீட்டிங் அங்கே வழங்கப்படும். நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேணும்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீ அதை பார்க்கலாம். அதிலேருந்து யாராவது பயங்கரமாக வீரம் காமிச்சா
அவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபிகராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அங்கே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி உண்டு. கரடிங்கெல்லாம் சண்டை போட்டு சாவாங்களாம் கொலோசியமில். அந்த சராசரி மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, காலையில் போவானா, வேலை செய்வானா, சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். சாயங்காலம் ஆச்சுன்னா நேரம் வாங்க கொலோசியம் போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஓகே இன்னையோட என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு யார் கூட சண்டை போடுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றது. சச் அ சாடிஸ்டிக் சொசைட்டி ஆஸ் அ ஹோல்ல யோசிச்சு பார்த்தா நம்ம ஆக்சுவலாக. பட் அது நம்ம பார்வையில் இந்த வருஷத்துல நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கு எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வெவ்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஒரு மாதிரியான வயலண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லையா. மேபி நம்ம அங்கே இருந்திருந்தால் அவர்கள் போல தான் அங்கே போய் உட்காந்துருப்போமோ, அதை பார்த்துட்டு தான் ரசிச்சிருப்போமோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொது புத்தி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாடியேட்டர் ரீரிலீஸ் படத்தில் பார்க்கும்போது, வேர் ஐ ஃபெல்ட் லைக் ஐ யூ நாட் என்டர்டெயின்ட் அப்படின்னு நம்ம கேட்கறது ஏதோ நம்மளை பார்த்து மக்களை பார்த்து கேட்கறது போல இருந்துச்சு எனக்கு. சட்டுன்னு ஆமாம், அங்கே ஒரு தியேட்டர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கொலோசியம் இருக்கு. நம்ம இங்கே வேறு விதமான ஒரு தியேட்டரில் ஒரு சினிமா தியேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாமே. ஸ்போர்ட்ஸும் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸ்டேடியம்ஸ் அங்கே உட்காந்துட்டு பாருங்க, இங்கே ஒரு பாலை ஒரு நெட்டில் போடுறதுக்கு அங்கங்கே அடிச்சுக்கிறாங்க இடிச்சுக்கிறாங்க அப்படின்றது. ஸோ வேற ஒரு ரூபத்தில் இன்னமும் அது அவங்கள நம்ம ஹீரோஸாக பார்த்து பெட்ரூம் வால்ஸ்லாம் அவங்க போஸ்டரை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ ஒரு ஹாலிவுட்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெக்டக்கிள் அப்படின்றது தான் சினிமாவில் இப்போ பெருசாக பாராட்டப்படுது இல்லையா. என்னன்னா உங்களுக்கு ஒரு எமோஷனல் கதை, ரொம்ப சட்டிலான ஒரு கதை, அந்த மாதிரிலாம் கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக உங்களை மனசை கேப்சர் பண்ண முடியல. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஆக்ஷன், கான்ஸ்டன்டான ஒரு ஸ்பெக்டக்கிள் கொடுத்தா அது ஏதோ நம்மளுடைய ஐ திங்க் நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்லேயே ரொம்ப ஒரு ப்ரைமலான ஒரு நீடாகவே இருக்கோ அந்த ஒரு ஜாய். ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவேராக ஓகே இது இது நமக்கு பயன்படக்கூடிய சந்தோஷமா இல்லையா அப்படின்றது அந்த தனி மனுஷன்தான் முடிவு பண்ணணும். அது மோஸ்ட்லி நிறைய படிப்புலேருந்து தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பாவம் மார்க்கஸ் ஆரேலியஸ் எப்போ பாரு புக்ஸோட தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. And he's apparently written some enduring literature also. He is a real life character, right? Yeah. He is a real life character. Commodus real life character. Maximus is the fictional. Maximus fictional, but Maximus என்ற ஒரு பெரிய கிளாடியேட்டர் ரொம்ப வெற்றிகரமாக அந்த டைம்ல உலா வந்ததாக சொல்லப்படுது. பட் அஃப்கோர்ஸ் இந்த கதை பிரகாரம் எதுவும் நடக்கல. பட் அவன் சாகாம ரொம்ப வருஷத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கிளாடியேட்டராக இருந்து பழைச்சிக்கிட்டே இருந்தான். ரொம்ப அப்புறம் ரிட்டையரும் ஆயிட்டான். சுதந்திரமா அவனுக்கு கிடைச்சிருச்சு. இது கொஞ்சம் ஸ்பார்டகஸ் கதை மாதிரி சிமிலாரிட்டி இருக்குல்ல. இது பற்றியே நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி வச்சுக்கிட்டா கிளாடியேட்டர் படம் எவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அக்ளைம் பிளாக் பஸ்டர் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசிஸ் அதில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் படம் விட்டுக்கோங்க, அதில் அவன் கிரியேட்டிவ் லிபர்ட்டி ரிலீஸ் கார்டு இதை பற்றி சொல்கிறதுக்குமே அவர் இல்லை அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இல்லை ஃபிக்ஷன் வரும்போது இந்த அக்யூரசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கதை களத்தை மேம்படுத்துறதுக்காக சில சுதந்திரங்கள் எடுத்துக்கிறீங்க எழுத்தாளராக இல்லையா. இதில் முக்கியமாக அவர் எடுத்துக்கிட்ட லிபர்ட்டிஸ் என்ன, மேக்சிமஸ்ன்ற ஒரு ஆள் இல்லை. இவர் சொன்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக அப்படி ஒருத்தர் இல்லை. அது என்டையர்லி ஃபிக்ஷனலைஸ்டு. ஒரு ஹீரோடைய ஒரு வாழ்க்கையை கேப்சர் பண்ணுறதா நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 2 காமடஸ் அவங்க அப்பாவை கொல்லலை, மார்க்கஸ் ஆரேலியஸை ரியல் லைஃப்ல. மார்க்கஸ் ஆரேலியஸ் ஆக்சுவலாக காமடஸை ராஜாவை ஆக்கிட்டு 15 வயசுலேயே ராஜாவை ஆக்கிட்டு அவன் 19 வயசு இருக்கும்போதோ என்னவோ ஐ திங்க் மார்க்கஸ் ஆரேலியஸ் டைட் ஆஃப் நேச்சுரல் காசஸ்ன்னு சொல்லப்படுது இல்லையா. பட் உங்கள் கதைக்கு அது அந்த மாதிரி காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று தேவை, ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் எடுக்கிறது சினிமா, டாக்குமெண்ட்ரி இல்லை. ஸோ சினிமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கதைக்குள்ளே அந்த அம்சங்கள் ரொம்ப முக்கியமாகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இன்ஃபேக்ட் ரோமன் சிவிலைசேஷனை ரொம்ப அக்யூரேட்டாகவே பல இடங்களில் கேப்சர் பண்ணியிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த படத்தில் காமிச்சக்கூடிய ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அவர் அந்த பப்ளிக் மனநிலையை அவர் கேப்சர் பண்ண ஒரு முறை, அங்கே கிளாடியேட்டர்ஸ் எப்படி ஹீரோஸாக மாறுறாங்க ரொம்ப சுலபமாக அப்படின்றது, இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க போடக்கூடிய ஒரு உடை, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதங்கள், ஏன் இன்ஃபேக்ட் ஆன்சிமர் மியூசிக்கும் கூட ஓரளவுக்கு லெட் மீ ட்ரை. அந்த காலத்தில் எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்திருக்கும், அதை நான் எப்படி என்னுடைய இசைக்குள்ளே கொண்டு வரேன். ஆன்சிமர் இஸ் ஆல்வேஸ் பின் கிரேட் அட் இட் இல்லை. நான் எந்த படம் பண்ணாலும் அந்த படத்தினுடைய ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு பீரியடுக்கு ரெலவெண்ட்டான ஒரு இசை போடணும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு வேலை பண்ண இந்த படம் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ராஜாக்கு இவன் இப்படி தான் பிறந்தான், இவனுக்கு அவன் இப்படி தான் வந்தான், அந்த அளவுக்கு நம்ம
தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த நாலேஜ் நமக்கு வேணும்னா நம்ம படத்துலேருந்து எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் நான் ஒரு பாயிண்ட் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரியல் லைஃப் கிங்டம்ல இருந்த ஆக்சுவலாக எக்ஸிஸ்டான கிங்ஸு. ஸோ இது பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு தமிழ்நாடுல ஒரு 1000 years முன்னால் இருந்த ராஜா பற்றி ஒரு கதை பார்க்குறோன்னா நம்மள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இல்லை இந்த ராஜா இப்படி தான் இருந்தான், இந்த ராஜாக்கு இப்படி ஒரு பையன் கிடையாது, இந்த ராஜாவும் இவனும் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிரி மாதிரி காக்குறீங்கன்னு நம்ம ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம் இன் ஜென்ரல். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த கதாபாத்திரத்தினுடைய நிஜத்தன்மையை நீங்கள் ஒன்றும் மிஸ்ரெப்ரசென்ட்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தோணல. நீங்கள் ஃபிக்ஷனுக்காக சில எக்ஸாஜரேஷன்ஸ் பண்ணுறீங்க, சில லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டா தான் நான் ரசிக்கும்படியான ஒரு கதையை சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்படுத்தி நிஜத்தை நிஜமாக அப்படியே சொல்லணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு உண்மையிலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஷனை நம்பாதீங்க. நிஜமாவே அதுதான் உங்களுடைய தேவையாக, என்டர்டெயின்மெண்ட் உங்கள் தேவை இல்லை அப்படின்னா தென் ஐ திங்க் ஐ சஜஸ்ட் தேர் ஆர் பெட்டர் சோர்சஸ். ஆத்தென்டிக்காக சோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ அந்த கேரக்டர் ஆஃப் லூசிலா எடுத்துக்கலாமே, அவங்க தான் வந்து இஃப் த ஒன்லி ஃபீமேல் கேரக்டர்னே எடுத்துக்கலாம். இங்கே அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ரிட்டன் இன் அ வே வேர் நான் ஏந்து உன்னோட ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு நான் வந்து ஸ்டாண்டப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லெவலில் எழுதப்படலைனாலும் இன் ஹர் ஓன் வே அவங்க வந்து சைலண்ட்டாக ஒரு பக்கம் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கீமிங் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மேக்ஸிமஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் டைம்னா ஆப்வியஸ்லி ஷீ இஸ் ஆல்சோ ரிட்டர்னிங் இந்த சீக்வல்ங்கிறது தெரியுது நம்மளுக்கு ட்ரெய்லர்லேருந்து. பட் அந்த கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த பிக் ஸ்ட்ரெங்க்ஸே பவர்ஃபுல் கேரக்டர்ஸை எப்படி எழுதணுன்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாகவே நம்ம அந்த ஃபில்மை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 4 மெயின் கேரக்டர்ஸில் காமடஸ், மேக்ஸிமஸ், மார்க்கஸ் ஆரேலியஸ், இவங்க அண்ட் ஈவன் இந்த பெரிஃபரல் கேரக்டர்ஸாக அவனுடைய ஒரு ப்ராக்சிமாவாக இருக்கட்டும், அவனுடைய ஒரு மாரல் சென்டர் எப்படி ஷிஃப்ட் ஆகுது இந்த படத்தில். கேர்ஃபுல் ஐயோ டேஞ்சர் ஆஃப் பிகமிங் அ குட் மேன் அப்படின்னு லாஸ்ட்டில் கேட்குற ஒரு வரியாக இருக்கட்டும், இல்லை அவனுடைய ஃப்ரெண்டாக வர்றவன் ஒரு அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ், அவருடைய ஒரு ஹீ கிவ்ஸ் ஹோப் to Maximus at one point. So I love all the characters in this film and how complex they are. எப்படி எழுதப்பட்டதுன்னு. ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக லுசிலா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். மோஸ்ட் ஒரு உமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்தில் நான் எப்படி ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது அவங்க கதாபாத்திரத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் அ ஸ்ட்ராங் உமன் ஃபார் த சேக் ஆஃப் இட். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடாது, ரொம்ப மாடர்ன் ஸ்ட்ரென்த்தாக தெரியக்கூடாது. ஏன்னா அட் ஈச் பாயிண்ட் the identity of man and woman has constantly changed. அந்த கல்ச்சர் நம்மளை எப்படி நடத்துது, அங்கே நான் தப்பிக்கணும்னா நான் கையாள வேண்டிய யுக்திகள் என்னன்றது மாறிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துலலாம் நீங்கள் ஓவராக கத்திலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வெளியில் போயிட்டு கூச்சல் போட்டாலோ கூப்பாடு போட்டாலோ அவங்கள சட்டம் முடிச்சிருவாங்க இல்லையா. அண்ட் அந்த உயிர் பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு பெண், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸில். நான் எப்போ வேணால் கொலை செய்யப்படலாம், என்னுடைய மகனை எப்போ வேணால் அவன் கொலை செஞ்சிட முடியும். ஏன்னா எஸ்பெஷலி அவங்க த்ரெட்டும் கூட உன்னுடைய ராஜ்யத்துக்கு அப்படின்னும்போது அவனுக்கு அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறதுக்கான ஒரு காரணமே இந்த கதையில் அதுதானே. லெட் அஸ் அப் தி ஆன்டி, லெட் அஸ் கிவ் மோர் ஸ்டேக்ஸ் ஃபார் ஹர் இந்த ஸ்டோரி அப்படின்னு. ஸோ ஐ லவ் ஹவு ஷீ டீல்ஸ் வித் இட். அண்ட் அவங்க எப்படி மேக்ஸிமஸை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அட் ஒன் பாயிண்ட். ஏன்னா மேக்ஸிமஸ் பொறுத்த வரைக்கும் உன்னை நான் எப்படி நம்புறது, நீ காமடஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு அதாவது நீ என்னை ஏமாத்து வேலை பண்ணுறதுக்காக இங்கே வந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய அபாயங்கள், அந்த ஸ்ட்ரென்த் காட்டுற ஒரு முறையை ரொம்ப அமைதியாக குவைட்டாக ஒரு பெரிய பதட்ட மனநிலையில் கான்ஸ்டண்ட்டாக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பேசிக்கலி நீங்கள் என்ன ஒரு டைம் பாம் பக்கத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் லைஃபே வாழுறீங்க. அந்த டைம் பாம் எப்போ வேணால் எதுக்கு வேணால் வெடிக்கும். அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஓகே வெடிக்குமான்னு நீ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க. அந்த கேரக்டரே அப்படி தான் பார்க்க. இப்போது நம்ம இது எடுத்துக்கலாமே, ட்ராமா. ரசல் க்ரோவுங்கிறவர் வந்து பாவம், அவர் நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க பொண்டாட்டியும் சரி அப்படியும் சரி ஒரு மாதிரி ட்ராஜிக்கான இதுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீஸ் பீயிங் புஷ் டு அ ஸ்லேவ் லெவல். அண்ட் அதுவே சமஷாட்டில் சமஷாட்னா எப்படி சொல்கிறது, த ஐடியா ஆஃப் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியுது. இவென்ச்சுவலி கமடஸே சொல்கிறான், அவள் கற்பழிக்கப்பட்டாள், அந்த மகனை நாங்கள் சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணோம் உன்னுடைய மகனை அப்படின்னு சொல்லும்போது கூட ஆக்சுவல் ஷாட் நம்ம முதல் முறையாக அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது வெறும் அவங்களுடைய எரிஞ்சு போன கால் மட்டும்தான்
அந்த இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக முழு உடலை நான் அப்படியே காமிக்கிறேன் மேலே இருந்து. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே ரிட்லி ஸ்காட்டுக்கு. எரிஞ்சு போன 2 உடம்பு ஒரு பெரிய உடம்புன்னு குட்டி அந்த. ஸோ ஐ லவ் தீஸ் குட்டி குட்டி சாய்ஸஸ் ஹி மேக்ஸ். உங்களை உழுக்கணும்னா எவ்வளோ எது காமிச்சா உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிற ஒரு சாய்ஸில். சாரி ப்ளீஸ் கோ. ஸோ இங்கே வந்து ரசல் க்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டான அண்டர் பிளேயிங், ஆனால் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு பாயிண்ட் நிறைய பேர் சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ இது ரீசெண்டான ரீடிங்ஸ் ஆஃப் த ஃபிலிம்லாம் வந்திருக்கு. 2000s இது அவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் வித் மோர் அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த், இவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடியில் இருந்திருக்காரு. வாட் மேக்ஸ் ஹிம் கெட் அப் அண்ட் சரி ஓகே நான் இப்போ ஒரு கிளாடியேட்டராக சண்டை போடுறேன் அப்படின்னு. ஏன்னா அப்புறமா நம்மளுக்கு தெரிய வருது, ஓகே ஹி ஹேஸ் ஆம்பிஷன்ஸ். நான் போய் கமோடஸை நான் மீட் பண்ண போகிறேன், இது வழியாக ரோமுக்கு போகிறேன், நான் அவனை போய் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு. அது வந்து அப்போதைக்கு இருக்குது. பட் இனிஷியலாக எதனால் நான் வந்து ஒரு கிளாடியேட்டராக போய் சண்டை போட போகிறேன் அண்ட் ஒரு மூலமாக அவர் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிப்பார். அந்த வந்து பேண்டர்லாம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த பிளாக் ஃப்ரெண்ட் அண்ட் இன்னொருத்தர் இருப்பான் அவங்களோடலாம். ஸோ ஹவு டு யூ சி அந்த ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்னு? அது வாழ்க்கை சார்ந்த புரிதல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். லைஃப் ஃபைண்ட்ஸ் வே. அது எப்பேற்பட்ட ஒரு மூலைகளில் இருந்தும் சரி, ஜுராசிக் பார்க்கில் சொல்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட் லைன்ஸ் நினைக்கிறேன். அந்த செடி எப்படியாவது முளைச்சிரும். அது எப்பேற்பட்ட ஒரு கொஞ்சம் சாகாத வரைக்கும் அதுக்கு உயிர் எப்படி வேணால் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அந்த கேரக்டரே. அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக இவரால் என்றைக்குமே வாழ முடியாது இதன் பிறகு, அவர் வாழ்க்கையில் நடந்த பிறகு. பட் நடமாடுற அளவுக்கான ஒரு அடிப்படை ஸ்ட்ரென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்லி ஸ்காட் எடுத்த உடனேவே ஓகே இவன் ஸ்லேவ் ஆகிட்டான் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் வாட்டி ஒன்று பேட்டில் ஃபீல்டில் தூக்கி போட்டார் பாருங்க, சண்டன் காமிக்கல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா ட்ரைனிங் மாதிரி ஒன்று காமிக்கிறாரு ப்ராக்சிமோ ஒரு வீட்டு கிட்ட. அங்கே வந்து ஒருத்தன் வந்து ஒரு அடிக்கிறான். அந்த இடத்துல பாருங்க அப்படியே ஆல்ரெடி இறந்து போன மாதிரி தான் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அடி, கொல்லு, குத்திக்கோ, சாவடி, நான் ஆல்ரெடி செத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டு இருக்காரு. பட் இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இட். பேட்டில் ஃபீல்டில் போகும்போது அவருக்கு மசில் மெமரி கிக்கின் ஆகுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவன் வந்து ஒரு நிஜமாவே ஒரு எனிமீஸ் எல்லாம் என்னை சூழ்ந்து இருக்காங்க. இப்போ எனக்குன்னு என்ன சார்ந்த ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு 20-30 பேர் வராங்க சண்டை போடுறதுக்கு கொல்றதுக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல அவன் யோசிக்க தேவையில்லை. அவன் மோட்டிவேஷன் காட்டுவான். அவன் கை கால அந்த வேலையை செய்யும். அவன் அதை வந்து எத்தனை வருஷமா பண்ணியிருக்கான். அவனுக்கு இது ஒரு சாப்பிட்றது போல அவனுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அந்த இடத்துல ஐ திங்க் அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா சண்டெல்லாம் போடுறோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணிருக்கும் தான் எனக்கு தோணுது அந்த இடத்துல. ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் டூயிங் இட் பிகாஸ் இதுக்காக அப்படின்றத விட அது ஐ திங்க் போக போக அவனுக்கு அது அவன் மைண்டில் அது உட்கார ஆரம்பிக்குது. ஓ யூனோ வாட், ஏன்னா அது ப்ராக்சிமா சொல்கிறான், எனக்கு வரியா கொலோசியம் போகலாம், அங்கே போகலாமா, அங்கே போய் ஒரு சண்டையை போடலாமான்னு கேட்கும்போது தான் அவனுக்கு அப்போ தான் முதன் முறை இது சாத்தியமா அப்படின்றதே அவன் கண்ணுக்கு தெரியுது. இல்லை நான் காலின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ தென் ஹீ இஸ் லைக் யூனோ வாட், ஓகே முடியுமோ, ஒருவேளை இது என்னுடைய ஒரு கடைசி வேலையாக இருக்கட்டும். போத் ஒரு பர்சனல் ஆக்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அதுக்காகவும் இருக்கட்டும், ரெண்டாவதாக இந்த சிவிலைசேஷனுடைய நன்மைக்காகவும் இவன் இருக்க வேண்டும் அப்படின்ற அதை நான் ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட்டாக சடனாக நடந்த ஒரு விஷயமாகவும் அவனுடைய சோகத்தை பறிச்ச ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் நான் பார்க்கல. ஐ ஃபீல் லைக் ஹி ஸ்டில் அ ரியலி சேட் மேன் ஈவன் வென் இஸ் ஆன் த கஸ்ப் ஆஃப் டெத். அந்த இடத்துல அவனை கொல்லணும் கில்லணுன்றதெல்லாம் அவன் அதை செய்கிறானோ இல்லையோ அவன் கைகள் செய்யுது உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா அவன் மன ரீதியாக அவன் ஆல்ரெடி எலிசியமில் தான் இருக்கான், அந்த யூட்டோப்பியன் வேர்ல்டில். அவன் எதை நம்புறானோ, ஹெவனாக எதுன்னு அவன் ஆல்ரெடி நம்புறானோ. அண்ட் ஐ லைக் தட் இந்த படம் அதெல்லாம் கூட கேப்சர் பண்ணது. ஃபெய்த் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இதுவும் அந்த காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு டு புஷ் ஃபார்வர்டு அவனுக்கு எந்த மாதிரி நம்பிக்கைகள் தேவை அப்படின்ற கேப்சர் பண்ணுற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் நான். ஆஃப்டர் லைஃப்பில் நம்பிக்கை இருக்கான்னு இவனும் அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவும் அவங்க 2 பேரும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் முக்கியமாகுது இருக்கே. அவன் என்ன சொல்லுவான், என்னுடைய பொண்டாட்டி பசங்களாம் உயிரோட தான் இருக்காங்க, ஸோ நான் செத்துருவேன், நான் அங்கே போய் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்கன்னு. ஸோ ஐ லவ் தட் ஐ திங்க் இட் ஸ்டில் ட்ரீட்ஸ் ஹிம் வித் a lot of sanctity ன்னு தான் நினைக்கிறேன். The Proxima character is actually a very interestingly written character, right? He is not a good guy. He is a slave trader only. அவன் வந்ததுக்கு அப்புறம் he is buying people to kill them. He is buying people வந்துட்டு I am not here for your company, you are going to die soon. உன்னுடைய சாவல நான் எப்படி பணம் பார்க்கணும்ன்றத தான் உன் மேல இன்வெஸ்ட்மென்ட். ஆமா, அப்படி பியூர்லி அப்படி தான் பார்க்கறான். பட் இந்த மேக்ஸிமஸ்க்கு மட்டும் அவன் பார்க்கும்போது he is saying something in him. அங்க ஒரு கிரேயர் ஷேட் அப்படி வருது. ஐ திங்க் அவன் மேக்ஸிமஸ்க்குள்ள தன்னைத்தானே பார்த்தான் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா ப்ராக்சிமாவுடைய ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு ஞாபகம் இருக்குன்னா
அவன் கிளாடியேட்டராக இருந்திருக்கான். அங்கே பல சண்டைகள் போட்டு மார்க்கஸ் ஆரேலியஸ் கிட்டேருந்து மன்னிப்பு வாங்கி அவன் சுதந்திரம் பெற்றவனாக அவன் இருக்கான். அப்படின்னும் போது ஐ லவ் ஹவ் மேக்ஸிமஸ் ஸ்டாப்ஸ் இன் டு தட் ஃபீலிங். நீ 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 யாரை தெரியுமா கொலை பண்ணா ஒன்று அது ஒரு பெரிய பெரிய பவர்ஃபுல் லைன்ல. எப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஈரம்னு கொஞ்சோண்டு இருக்கும்ல, ஈரமே இல்லாத மனுஷன் யாருன்னு. அண்ட் இவனை மாதிரி கஷ்டத்திலேருந்து மேலே முன்னுக்கு வந்தவனுக்கு கண்டிப்பாக அந்த ஈரம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஐ லைக் தட். அதன் வழியாக தான் மாறுது. மேக்ஸிமஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அவனுடைய ஒரு நியாயமான வீரத்தை அவன் கவனிக்கிறான். யூனோ வாட், இவன் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கான், ஆனால் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பெரிய ஐ ஃபீல் லைக் ஆன் சம் லெவல் ப்ராக்சிமோ ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம். ஆமாம், இந்த சிஸ்டமுடைய ஃபால்ட்ஸ்லேருந்து தான் ஹி ப்ராஃபிட்ஸ். He does not want the system to get better because அது அவனோட ப்ராஃபிட்ஸை பாதிக்கும். He in fact says கொமோடோ சேர்த்துட்டானா எனக்கு என்ன ஊதியம் அப்படின்றான். பட் in a way I feel like subconsciously he knows true enemy has always been them. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணி அத்தனை வருஷம் டார்ச்சர் பண்ணா நீ அவ்வளோ சுலமாக அவனை மறக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல நீ கிளாடியேட்டராக அத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு எவ்வளோ கேவலமாக உன்னை நடத்திருப்பாங்க. யார் நடத்தினாங்க? இந்த மாதிரி ஒரு சீசரும் இந்த ஒரு கிளாடியேட்டரல் செட்டப்பும் தானே. அஃப்கோர்ஸ் நீ ஒரு விக்டிம் ஸ்ட்ராங்காக மாறும்போது நீ விக்டிமைஸ் பண்ணுற இடங்களை வச்சே நீ ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை எப்படி மனிப்புலேட் பண்ணணும் ஒரு அப்ரெசர்ன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பல்ல. அது அப்பேற்பட்ட ஒரு மனநிலையாகத்தான் நான் பார்க்குறேன். அதை அவனே உணர ஆரம்பிக்கிறான் இவனை பார்க்கும்போது. ஓ யூனோ வாட், நான் இவ்வளோ ஸ்னீக்கியாக தான் ப்ராஃபிட் பண்ணணும்ட்டு இல்லை. ஓ இவனை மாதிரி கொஞ்சம் ஆமாம்ல, ஒரு காலத்தில் நான் ஒரு கொஞ்சோண்டு நேர்மையான ஒரு ஆளாக இருந்தேன்ல. ஓ இவனடா இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு. இப்போ வந்து இந்த படம் இட் வந்து பெஸ்ட் பிக்சர் இன் 2000. அமங் த கேண்டிடேட்ஸ் அதர் நாமினிஸ் பார்த்தோம்னா ஐ திங்க் கரோச்சிங் டைகர், ஹிடன் டிராகன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்கல்ல அந்த படத்துக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எரின் ப்ரோகோவிச் அந்த படம்லாம் இருந்துச்சு. இப்போது ஒரு பெஸ்ட் பிக்சர் அவார்டு வின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, இந்த படம் லைக் என்னெல்லாம் வந்து வர்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக தகுதியான படம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இட்ஸ் ப்ராப்ளி ஏலியனா கிளாடியேட்டரா அப்படின்றது தான் கேள்வி. ரிட்லி ஸ்காட்டோடைய பெஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்றத பொறுத்து. பட் தெர் இஸ் குட் ரீசன் டு பிலீவ் திஸ் இஸ் பெஸ்ட் ஒர்க் எவர். அண்ட் அவருக்கு மட்டும் இல்லை, இது ஒரு என்டியூரிங் சினிமா. இன்னைக்கு நீங்கள் போய் மறுபடியும் மக்களே பார்க்காதவங்களாம் தயவுசெய்து போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதுன்னா ரொம்ப பழைய படம்னு சொல்லுவாங்க என்னுடைய நண்பர்கள், பட் நான் பார்த்ததில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ வுட் அப்சல்யூட்லி அர்ஜ் யூ டு வாட்ச் இட். ஐ திங்க் ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் தட் யூ வாட்ச் இட். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு பிறகும் இது இன்னமும் காலம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ அண்ட் பல ஃபீல்ட்ஸை ரீடிஃபைன் பண்ண ஒரு ஃபில்மாகவே நம்ம நினைக்கலாம் இல்லையா. ரசல் க்ரோ அப்படின்ற ஒரு ஆக்டரை அடுத்த ஸ்டெப்புக்கு தள்ளின ஒரு அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். ஹான்ஸ் ஜிம்மர் அப்படின்ற ஒரு கம்போசர், இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய ஒர்க்கை நம்ம கேட்டிருக்கோம். பட் இந்த படம் அவரை மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே எந்த அளவுக்கு தள்ளிச்சு அப்படின்றது நம்ம இன்னமும் கூட நீங்கள் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் போய் கேட்கலாம். ஸோ அண்ட் அந்த வார் கொரியோகிராஃபி இந்த படம் ஆக்ஷன் பிட்ஸை ஹேண்டில் பண்ணதும், இந்த கொலோசியம் அந்த பீரியட் அந்த ஸ்கேலை ஹேண்டில் பண்ண ஒரு விதம். அண்ட் இதெல்லாம் மட்டும் சும்மா எப்படி சொல்கிறது, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்கேலை நல்லா பண்ணுவாங்க, ஒரு அந்த காலகட்டத்தை கரெக்டாக பீரியடை கேப்சர் பண்ணுவாங்க, அதில் டீட்டெயில்டாக பண்ணுவாங்க. பட் அந்த கோர் எமோஷன் எந்த விதத்துலேயுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களால் பண்ண முடியதில்லை. அதுவும் ஒன்று சேர்ந்து இத்தனை விஷயங்கள் ஒன்று சேர்வது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதனால தான் டாப் 10 டாப் 20 ஃபில்ம்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு மக்களை கேட்டிங்கன்னா பல பேர் வந்து கிளாடியேட்டர் கண்டிப்பாக அதில் இடம்பெறும். அண்ட் ஹீரோ மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களுக்கு இதில் டெம்ப்ளேட் இருக்குது. எப்படி பண்ணணும், இப்போது நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு தமிழில் ஒரு மசாலா படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் ஹீரோவாக நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த படம் நல்லா பார்த்து மேக்ஸிமஸ் ஏன் ஹீரோவாக இருக்கான், எங்கெங்கெல்லாம் அவனை பார்க்கும்போது நமக்கே ஏந்து ஓகே இப்போ மேக்ஸிமஸ் வந்து உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஒரு வேலையை சொன்னால் நம்ம செய்யாமல் இருப்போமா? வில் பி லைக் ஓகே நீ சொல்லிட்டேன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதில்லை. பட் அதை நம்மளை வச்சதில்லை இந்த படம். அது எப்படி அதை கிராஃப்ட் பண்ணாங்க, இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் சோ மெனி திங்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போது லாஸ்ட்டாக வந்து ஆப்வியஸ்லி உங்களோட லேட் ரிவ்யூ வந்து எல்லாருமே பார்ப்போம். பட் அதுக்கு முன்னால் இப்போது படம் November 14th ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது இப்படி இருந்தால் இது அப்படிங்கிற மாதிரி அது இருக்கா பிஃபோர் யூ கோ இன் டு த ஃபிலிம்? வர சீக்வல்ஸ் இந்த மாதிரி வரும்பொழுது நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுக்கி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். எல்லா படங்களுக்குமே டீசர் ட்ரெய்லர்ஸும் நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறது கிடையாது.
எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்மிட் டு த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கிவ் மீ. ஏன்னா அந்த இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எனிமி ஆஃப் என்ஜாய்மெண்ட்னு நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே போயிட்டு இது இதுவா இல்லையேன்ற ஒரு பெரிய வருத்தத்தோடு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ I actually don't think it was a bad film at all. But anyway, so expectations அப்படின்னா வாட் am I excited by அப்படி வேணா நான் சொல்லட்டுமா? அப்படி சொன்னேன்னா எனக்கு மறுபடியும் அந்த உலகத்தை பார்க்கறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த சிவிலைசேஷனில் தெர் இஸ் ஸோ மச் அன்செட். கொலோசியமை நீங்கள் காட்டுற ஒரு முறை ஐ திங்க் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இந்த செகண்ட் ஃபிலிம் வரப்போகுதுன்றதுனால இதை பற்றி பேச போகிறோன்றதுனால நம்ம பார்த்ததில் அந்த கொலோசியமில் எப்படி தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு அது இட் யூஸ் டு பி அ திங். இது படத்துக்காக சும்மா பண்ண ஒரு விஷயம் கிடையாது. அப்பப்போ தண்ணியை ரொப்பி சண்டெல்லாம் நடக்கும். ஒரு 3 நாளில் அதை மறுபடியும் காலி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்த நடத்தும். இந்த மாதிரி ஸோ மெனி இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த சிவிலைசேஷனில் இருக்குது. அபவ் ஆல் டிக்டேட்டர்ஷிப்பா செனட்டா அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது அந்த பிரச்சனை இன்னமும் நம்ம சிவிலைசேஷனில் முடிஞ்ச பாடு இல்லை. ஒரு தனி மனுஷனை நம்பணுமா, ஒரு கும்பலை நம்பணுமா ஒரு நாட்டை ஆள்வதற்கு அப்படின்ட்டு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இவால்வ்டு டைம்ஸ்லையும். அப்போ நினச்சி பாருங்கள். ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்ட் டு கோ பேக் டு தட் வேர்ல்ட் டு சி த பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த ஃபிலிம். டென்சல் வாஷிங்டன் இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஆல்ரெடி நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இது வந்து வாட் ஆர் யூ எக்ஸைட்டட் பை இந்த படம்? எனக்கு வந்து அதான் இப்போ நான் ஆக்சுவலாக கொஸ்டினாக கேட்கலான்னு வந்தேன். த திங் ஐ எம் மோஸ்ட் ஃபேசினேட்டட் அபவுட் இஸ் ரிட்லி ஸ்காட் வந்து 86 years ஆகுது ஹாலிவுட்டில். அண்ட் ஹீ இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன். மார்டின் ஸ்கார்சிஸாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், கேமரான், கிளின்ட் ஈஸ்ட்வுட்லேருந்து எதனால் வந்து இத்தனை டேரக்டர்ஸ் வந்து இவ்வளோ நாளாக தேர் ஏபிள் டு சஸ்டெயின் தேர் இது. அண்ட் இப்போ கிளாடியேட்டர் ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்தோம்னா இட் டசன்ட் சீம் டு பி லைக் த ஒர்க் ஆஃப் சம்மன் ஹூஸ் அவுடேட்டட். லைக் நான் வந்து அதே வெறியோட தான் ஃபில்ம் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும். ஸோ அது நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் காப்போல ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஹாலிவுட்ல. அது மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல அவ்வளோ இருக்கு, ஆப்வியஸ்லி இருக்காங்க. வி ஹேவ் ஓல்டர் டேரக்டர்ஸ். பட் இவ்வளோ ஸ்ட்ரீக் ஆஃப் கன்சிஸ்டன்ட்லி டெக்கேட் லாங் இவ்வளோ நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து வாட் டு யூ திங்க் மேக்ஸ் தெம் கீப் கிவிங் திஸ்? ஐ திங்க் தி கான்ஸ்டன்ட் desire to evolve நினைக்கிறேன்ல, அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். But that would be there in like our filmmakers as well, right? அப்படியா? I mean, I hope, but தெரியல. அப்படி அதுதான் அது இல்லாத பட்சத்துல தான் நீங்க கொஞ்சம் disconnected from the changing reality of the world. அது எப்போ ஆக ஆரம்பிக்கிறீங்களோ from the changing technology of your work. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த முதல்ல நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியது அந்த ஈகோன்னு தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் எப்போப்பெல்லாம் நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் எது உங்களை கிரேட்னஸ்க்கு கூட்டிகிட்டு போச்சோ அதை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆகும்போது நான் யாருன்றதுனால நீங்கள் அதை ஆயிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆனதுக்கான ஒரு காரணம் யூனோ வாட், நான் ஒன்று பண்ணணும், நான் ஒரு பெரிய லவ்வோட இது பண்ணுறேன், பெரிய ஆர்வத்தோட நான் கற்றுக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட பண்ணுறேன். நான் இன்னமும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் மாஸ்டர்னு சொல்லிக்கோங்க, இட்ஸ் ஓகே. பட் நான் அது இன்டர்னலைஸ் பெருசாக பண்ணிக்க போகிறதில்ல. ஐ திங்க் ஐ எம் ஸ்டில் ஸ்டூடெண்ட். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட நம்ம கவனிக்கிறோம்ல, அட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே இஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங் இல்லையா? சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் சூஸ் பண்ணக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ இஃப் யூ அதுதான் ஐ திங்க் தட் டிட்டர்மின்ஸ் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வருஷங்களுக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியுன்றது அதை தான் தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ திஸ் டெல்ஸ் மீ தட் they still feel like students. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அல்டிமேட்லி இல்லையா? காலம் தடுக்க முடியல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. பட் நீங்கள் எதை தடுக்க முடியும் அப்படின்னா அந்த மென்டல் ராட்டை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் பார்த்துட்டேன், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் எடுக்கிறது தான் படம் அப்படின்னு நீங்கள் நினைக்காத அந்த ஒரு குணமை நீங்கள் தவிர்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ப்ரைம் வீடியோவில் இருக்க கிளாடியேட்டர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். November 14th படம் ரிலீஸ் ஆகுது. சுதீர் சாரோட ரிவ்யூவும் வந்து கூடிய சீக்கிரம் வரும்.